டி நகர் ரங்கநாதன் தெரு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியாக தான் இருந்திருக்கு. 1920களில் பார்த்தீங்கன்னா டி நகர் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இது ஒரு முக்கிய வணிக வளாகமாக உருவெடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மக்கள் அதிகமாக கூடுற ஒரு தெருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி நகரில் இருக்க ரங்கநாதன் தெரு. ஃபஸ்ட்டு இந்த தெருவில் ரொம்ப கம்மியான கடைங்க தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இங்கே கடைங்க அவ்வளோ ஒரு நெருக்கடி மிகுந்த தெருவாக மாறிடுச்சு. குறிப்பாக இந்த சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன்லாம் வந்த பிறகு ரொம்ப இந்த ரங்கநாதன் தெரு சென்னையிலே ஒரு ரொம்ப பாப்புலரான வணிக வளாகம் இருக்க தெருவாக மாறியிருக்கு. இங்கே மெயினாக மக்கள் கூட்டம் எதுக்கு இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கிடைக்குது. அது பிளாட்ஃபார்ம் கடையாக இருந்தாலும் சரி, சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி கடைங்கனாலும் சரி, எல்லாமே மக்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, அதே சமயத்தில் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கடை அதுவும் ரொம்ப எல்லாமே ஹோல்சேலில் கம்மி ரேட்டில் கிடைக்கிறனால தான் இந்த ரங்கநாத தெரு இன்றைக்கும் ரொம்ப ஒரு பிரபலமான தெருவாக இருக்குது. அதுவும் பண்டிகை நாள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் ஃபெஸ்டிவல் டைமில் அவ்வளோ க்ரௌட் அதிகமாக இருக்கும். டேவோட ஈவினிங்கில் செம்ம க்ரௌடு இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட் பேக் சைடில் குறிப்பாக சாட் ஐட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுக்குன்னே இங்கே கூட்டம் வரதை பார்க்கலாம். சாட் ஐட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ஈவினிங் டைமில் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரீட்டாக தான் இருக்குது இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு இடையில் பார்க்கலாம். Thank you.